இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி இது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிய பின் அவர் கட்சியிலிருந்தும் விலகினார். தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கியமான பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது குறித்து குமுதம் செய்திகளின் தலைமை செய்தியாளர் சிவா தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஆதவ் அர்ஜுனா அப்படி என்றாலே ஒரு பரபரப்பு, ஒரு சலசலப்பு. அவருடைய கட்சியில் மட்டுமல்ல, அவர் சேரும் கட்சியிலும் அரசியல் வட்டாரத்திலே இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. உங்கள் பார்வை என்ன சொல்லலாம்? மோகன்ராஜ், தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைய தினம் இணைந்திருந்த ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்திற்கு மேலும் ஒரு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஆனந்த் அவருக்கு பொதுச் செயலாளராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிடிஆர் நிர்மல்குமார் பொறுத்தவரை துணை பொதுச் செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் என்று அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதே போல தலைமை கழக இணை பொருளாளராக ஜெகதீஷ் என்பவரும், கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் என்பவரும், லயோலா மணிக்கு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்படுவதாக விஜய் அறிவித்திருக்கிறார். அதே போன்று கழக கொள்கை பரப்பு இணை செயலாளராக சம்பத்குமார் என்பவர் நியமனம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணை செயலாளர் பொறுப்பு என்பது பலருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இணை செயலாளராக கேத்ரின் பாண்டியன் என்பவருக்கும் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்தி தொடர்பாளராக வீர விக்னேஸ்வரன் என்பவர் செய்தி தொடர்பாளராகவும், இணை செய்தி தொடர்பாளராக ரமேஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளராக ஜெயபிரகாஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராக குருசரண், தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராக ரஞ்சன்குமார், சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளராக குருமூர்த்தி, சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளராக ராம்குமார், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருவர் வெங்கடேஷ், அதே போன்று நிரேஷ்குமார் ஆகியோர் இருவருக்கும் இந்த இணை பொறுப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அறிவானந்தம் என்பவருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோருக்கு மிக பெரிய ஒரு பொறுப்பாக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனாவுக்கு அந்த பொறுப்பும், துணை பொதுச் செயலாளர் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளராக சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளராக தங்களுடைய தேர்தல் பிரச்சார பணியை அவர் தீவிரமாக மேற்கொண்டிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலராக இருந்தாலும் கூட கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருமாவளவனுடன் பல்வேறு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று எவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும், என்ன மாதிரியான அணுகுமுறைகளை வைக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைப்பதற்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது ஆதவ் அர்ஜுன். அந்த அடிப்படையில தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக முழு பணிகளையும் அவர்தான் ஒருங்கிணைக்க போகிறார். அவர்தான் அந்த பணிகளுக்கு பொறுப்பானவர் என்பதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதே போல ஏற்கனவே பாஜகவிலும் சரி அதிமுகவிலும் சரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை மட்டுமே மேற்கொண்டு வந்த சிடிஆர் நிர்மல்குமார் தமிழக வெற்றி கழகத்திலும் அதே போன்ற பணிகளை தான் மேற்கொள்ள போகிறார். ஆனால் அவருக்கான பொறுப்பு என்பது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு என்று விஜய் அறிவித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு இந்த இரண்டு துறைகளும் மிக முக்கியமான ஒன்று. ஒரு கட்சிக்கு தங்களுடைய தகவல் தொழில்நுட்பமும் சமூக ஊடக பிரிவும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பொறுத்துதான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிகள் தற்போதைய சூழல்ல அமைகிறது. என்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய மொபைல் போன்லேயே பல்வேறு அரசியல் சார்ந்த விவரங்களாக இருந்தாலும் சரி பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் மொபைல் போனையே பயன்படுத்துகிறார்கள். எனவே இந்த தகவல் தொழில்நுட்பம் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு யுக்திகளை போலதான் இருக்க வேண்டும். அதை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொறுப்புடன் இந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவினுடைய துணை பொதுச் செயலாளர் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சிகள்ல நாம் தெரிவித்தது போன்ற திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல செயலாளர் மாநில செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு தான் வழங்கப்படும். ஆனால்
தமிழக வெற்றி கழகத்துல துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டு சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரண்டு பொறுப்புகளும் மிக முக்கிய பொறுப்புகளாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில், அவர் பிரசாந்த் கிஷோர் இந்திய அளவில் பிரபலமான தேர்தல் வியூக அமைப்பாளரின் நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிச்சயம் இது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்றே சொல்லலாம். நன்றி சிவா.